ஹீரோ வெளிய வந்து பாக்குறான். அங்க கல்டிவேட்டர்ஸ் மறுபடியும் அங்க நிக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ஷாக்கு. அட பாவிங்களா, மறுபடியும் வந்துட்டீங்களா? ஐயோ, மறுபடியும் டீ போடணுமா? ஆள விடுங்கடா சாமின்னு நினைச்சிட்டு அவங்க கண்ல படாம நைஸா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். ஹீரோ பதுங்கி பதுங்கி போறான். ஆனா அந்த பொண்ணு சுவர் திடீர்னு திரும்புறா. ஹீரோவ பார்த்த உடனே அவ முகம் பிரகாசமாகிடுச்சு. எல்டர்ன்னு சந்தோஷமா கத்துறா. நாங்க உங்களுக்காக தான் இவ்ளோ நேரம் காத்துட்டு இருக்கோம். ஹீரோ மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூலா, என்ன அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? ஏன் வேற ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேக்குறான். சுவர் உடனே அவங்க தாத்தாவ அறிமுகப்படுத்துறா. ஹீரோ பாக்குறான், அந்த தாத்தா உண்மையான மவுண்டன் செக்ட் ஆன்செஸ்டர் ஹீரோவோட முற்றத்துல முட்டி போட்டு உட்கார்ந்திருக்காரு. ஹீரோ மனசுக்குள்ள பதறி போய், ஐயையோ, இவ்ளோ பெரிய மனுஷன் என் கால்ல விழுறதா? இது பாவம், கேவலம்னு நினைச்சுக்கு அவரை அவமானப்படுத்தக் கூடாதுன்னு வேகமா அவரை தூக்கி விட பக்கத்துல போறான். யுன்ஹாய் அவங்க அப்பா கிட்ட ரகசியமா, அப்பா, ஆன்செஸ்டர் வந்துட்டாரு, அவரை சுத்தி சீ எனர்ஜி இருக்கு, பார்த்து நடந்துக்கோங்க, உங்க கோவத்தை காட்டிராதீங்கன்னு எச்சரிக்கிறாரு. ஹீரோ மன்னிப்பு கேட்டு அவரை எழுப்பலான்னு வாயை திறக்கறான். ஆனா அதுக்குள்ள மூ ஹீரோவோட வருகைய உணர்ந்துட்டாரு. மூ மத்தவங்கள விட பவர்ஃபுல். அதனால அவரால ஹீரோவோட உண்மையான சக்திய பார்க்க முடியுது. ஹீரோவை சுத்தி சும்மா சீ எனர்ஜி சுத்தல, அது அந்த ஏரியா ஃபுல்லாவே பரவி இருக்கு. ஒரு சுனாமி மாதிரி எனர்ஜி நிக்குது. இத பார்த்த மூ பிரமிச்சு போய் ஹீரோவ பார்த்து பக்தியோட தலைய வணங்குறாரு. ஹீரோக்கு இன்னும் பதட்டமாகிடுச்சு. என்னடா இது, நனமை இன்னும் மோசமாகுதேன்னு நினைச்சிட்டு அவரை புடிச்சு தூக்கி விடுறான். ஐயா, முதல்ல எழுந்திரீங்க, நான் சாதாரண மனுஷன், நீங்க என் கால்ல விழக்கூடாதுன்னு சொல்றான். ஹீரோ தொட்ட உடனே மூக்கு மூச்சு விடுறது ஈஸியா இருக்கு. அந்த பிரஷர் குறையுது. மூ மனசுக்குள்ள, ஓ, இவர் ஒரு உண்மையான இம்மார்ட்டல் மாதிரி அந்த சீ எனர்ஜிய பாசிவா கண்ட்ரோல் பண்றாரு. என் பையன் சொன்னது கரெக்டு தான், இவர் மனக்கட்டுப்பாடுக்காக சாதாரண மனுஷனா நடிக்கிறாருன்னு முடிவு பண்றாரு. மூ பவ்யமா, ஆன்சிஸ்டர், நீங்க ரொம்ப பெருந்தன்மையானவர். என்ன நீங்க ஜூனியர் இல்ல பேலஸ் எல்டர்னு கூப்பிடலாம். ஆனா எல்டர்னு கூப்பிடாதீங்க, அது எனக்கு தகுதி இல்லன்னு சொல்றாரு. ஹீரோ, சரி, அப்ப நான் உங்கள பெரியவர்னே கூப்பிடுறேன். சரி வாங்க, எல்லாரும் மறுபடியும் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள போய் உட்காரலாம் நீ ஹீரோ கூப்பிடுறான். உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு உபசரிக்கிறான். உள்ள போன உடனே அந்த 3 பேரும் மறுபடியும் அந்த டீ கிடைக்கும்னு ஆசையா பாக்குறாங்க. ஆனா ஹீரோ ஒரு குண்ட போடுறான். இனிமே அந்த டீய நான் போட போறதில்ல. அவங்க முகம் வாடி போச்சு. உடனே ஹீரோ அதுக்கு பதிலா நான் சாப்பாடு சமைச்சு போடுறேன்னு சொல்றான். மூ சரின்னு சொல்றாரு. சுவர் செம ஹாப்பி ஆகிடுறா. வாவ், டிவைன் ஃபுட் கிடைக்க போகுதுன்னு குஷியாகிறா. 4 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்றாங்க. மூ அவங்க சொந்தக்காரங்க முகத்தை பாக்குறாரு. அவங்க டீ கிடைக்கலன்னு ஏமாற்றத்துல இருக்காங்க. மூ மன்னிப்பு கேக்குறாரு. சாரிப்பா, நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் தோத்த பந்தயத்துக்கு அந்த சோல் ஸ்டோன்ஸை தந்திடுறேன். யுன்ஹாய், எங்களுக்கு காசு வேண்டாம்பா, எங்களுக்கு அந்த டீ தான் வேணும், அதை குடிக்க முடியலேன்னு தான் வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. மூ, டீ தானே, நீங்களே போய் போட்டுக்க வேண்டியதுதானே, ஏன் சோம்பேறியா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே டேபிள்ல இருந்த ஒரு பாத்திரத்தை தொடுறாரு. தொட்ட அடுத்த செகண்டு டமார், மூவோட மூஞ்சி அப்படியே டேபிள்ல போய் ஒட்டிக்குது. ஒரு பயங்கரமான அழுத்தம் அவரை அமுக்குது. அவரால நிமிரவே முடியல. முதுகுல மலைய வச்ச மாதிரி இருக்கு. அப்பதான் அவருக்கு புரியுது, அட பாவிங்களா, இந்த பாத்திரம் பண்டம் கூட பொக்கிஷமா இருக்கும், இதுலயும் சீ இருக்கே. யுன்ஹாய் சிரிச்சுக்கிட்டே, நாங்க உள்ள வந்தப்பவே எதையும் தொட பயந்தோம், விரல கூட உயர்த்தல, ஆனா அப்பா நீங்க தைரியமா தொட்டுட்டீங்களேன்னு கிண்டல் பண்றாரு. மூ டேபிள்ல மூஞ்ச வச்சுக்கிட்டே, முன்னாடியே சொல்ல மாட்டியாடான்னு கத்துறாரு. திடீர்னு கதவுக்கு பின்னாடி கிச்சன்ல இருந்து ஹீரோ தும்முற சத்தம் கேக்குது. ஹச்சு ஹச்சு. ஹீரோ கிச்சன்ல இறால் வறுத்துட்டு இருக்கான். மிளகு தூக்கலா போட்டதுனால நெடி எலி தும்புறான். அந்த வறுத்த வாசனை ஹால்ல வருது. சுவர் மூக்க புடைக்கிறா. ஆஹா, என்ன வாசனைன்னு மெய்மறந்து போறா. சின், அதாவது அவன், அந்த வாசனைய நுகர்ந்த உடனே அவரோட உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. வாவ்னு கத்துறான். சந்தோஷத்துல துள்ளிக்கிட்டே, நான் பிரேக் த்ரூ பண்ணிட்டேன், அடுத்த லெவலுக்கு போயிட்டேன் நீ எல்லார்கிட்டயும் சொல்றான். மத்தவங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்னது, நிஜமாவா? வெறும் வாசனைய நுகர்ந்ததுக்கேவான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. சின் சொல்றாரு, நல்லா மூச்சு இழுத்து பாருங்க, இது வெறும் சாப்பாட்டு வாசனை இல்ல, இது சுத்தமான ஆறா. யுன்ஹா யோசிக்கிறாரு, அந்த எல்டர் என்னதான் சமைக்கிறாரு, காத்து கூட இவ்ளோ சுத்தமா மாறுதே. ஹீரோ சென்பிங் கையில தட்டுகளோட வந்து டேபிள்ல வைக்கிறான். சாப்பிடுங்க, நான் போய் சாதம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அந்த டிஷ்ஷ பார்த்த உடனே அவங்க நாக்குல எச்ச ஊறுது. ஹீரோ வெளியே போகும்போது, இந்த வாட்டியாவது இவங்க நாகரிகமா நடந்துப்பாங்கன்னு நம்புவோம்னு நினைக்கிறான். ஆனா மனசுக்குள்ள ஏதோ தப்பாவே படுது. எல்லாருக்கும் பத்தணும்னு ஹீரோ நிறைய சாதம் வடிச்சு ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்துட்டு டைனிங் ஹாலுக்கு வர்றான். உள்ள வந்தவன் அங்க பார்த்த காட்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டான்.
ஐயையோ, என்ன கொடுமை இது! எல்டர் சின் ஒரு மிருக மாதிரி சாப்பாட அள்ளி அள்ளி திங்கிறாரு. செக் லீடர் யுன்ஹாய் தட்டுல ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம வழிச்சு சாப்பிடுறாரு. அந்த பொண்ணு சுவர் வாயில எவ்ளோ முடியுமோ அவ்ளோ சாப்பாட திணிச்சு ஒரு எலிக்குஞ்சு மாதிரி கண்ணம் வீங்கி போயிருக்கா. 3 பேரும் கோரசா, எல்டர் எங்களுக்கு ஒரு கிண்ணம் சோறு போடுங்கன்னு கத்துறாங்க. ஹீரோக்கு செம கோபம் வருது. என்னடா இது, இதுதான் உங்க கடைசி சாப்பாடா? ஏன்டா இப்படி பிசாசு மாதிரி திங்கிறீங்கன்னு மனசுக்குள்ள திட்டுறான். ஹீரோக்கு ஒன்னும் புரியல. பாவம், இந்த கல்டிவேட்டர்ஸ் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் போல, பசித்த பேய் மாதிரி திங்குறாங்களேன்னு பரிதாபப்படுறான். அந்த பொண்ண பார்த்து, ஏமா கொஞ்சம் இமேஜ பாருமா, இப்படி அள்ளி கொட்டுறியேன்னு சொல்லணும் போல இருக்கு அவனுக்கு. கண்ணிமிக்கிற நேரத்துல டேபிள்ல இருந்த எல்லா சாப்பாடும் காலி. அவ்ளோ பெரிய பாத்திரத்துல இருந்த சோறும் காலி. சாப்பிட்டு முடிச்ச உடனே வயிறு முட்டை சாப்பிட்ட மயக்கத்துல, ரொம்ப நன்றி எல்டர், சாப்பாடு பிரமாதம்னு சொல்றாங்க. ஹீரோ பாக்கறான், தட்டை நக்கி தொடச்சு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க பவர் லெவல் எகிற ஆரம்பிக்குது. எல்டர் சின் 5வது ஸ்டேஜ் இன்ல இருந்து 8வது ஸ்டேஜ் யாங்குக்கு ஜம்ப். பெரியவர் மூ ஸ்பிரிச்சுவல் கோர உச்சத்தை தாண்டி டிவினிட்டி முதல் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. சுவர் சீ கிளஸ்டர் 5வது ஸ்டேஜ்ல இருந்து கோர் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டா. யுன்ஹாய் 8வது ஸ்டேஜ்ல இருந்து 5வது ஸ்டேஜ் இன்னுக்கு முன்னேறிட்டாரு. பெரியவர் மூ சந்தோஷத்துல துள்ளி புதிக்கிறாரு. அப்பாடா, கடைசியா நானும் பிரேக் த்ரூ பண்ணிட்டேன். என் வாழ்நாள்ல இது நடக்காது, நான் டிப்ரெஷன்ல சாக போறேன்னு ஆனந்த கண்ணீர் விடுறாரு. ஹீரோவை பார்த்து வணங்கி, எல்டர் உங்க கருணையை நான் அடுத்த ஜென்மத்துல கூட மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. என்னடா நடக்குதுங்க, ஏன் எல்லாரும் பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆடுறாங்கன்னு குழம்புறான். முட்டி போட்டிருந்த பெரியவரை பார்த்து, ஐயா நன்றி எல்லாம் சொல்ல வேணாம், எழுந்துறீங்கன்னு சொல்றான். உடனே அந்த பெரியவர் உற்சாகமா, எல்டர் இனிமே நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க கூட வந்து லஞ்ச் சாப்பிடலாமான்னு கேக்குறாரு. அவ்வளோதான், ஹீரோக்கு பைத்தியமே புடிச்சிருச்சு. வெளியே போங்கடா எல்லாரும், போய் உங்க வேலைய பாருங்கன்னு சொல்லி விரட்டி விடுறான். வெளியே வந்த யுன்ஹாய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா வெக்கமா இல்ல, எல்டர் கிட்ட போய் சாப்பாடு போடுங்கன்னு கேக்குறீங்களேன்னு சொல்றாரு. பெரியவர் மூ பலார்னு பையனை அறையிறாரு. என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா? நான் கொஞ்சம் ஓவரா எக்ஸைட் ஆயிட்டேன், அதான் வாய் தவறி கேட்டுட்டேன். ஆனா எல்டர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் கோவப்படுறாருன்னு தான் தெரியல. உண்மையில ஹீரோ ஏன் கோவப்பட்டான்னா, அவனுக்காக சமைச்ச சாப்பாட ஒரு வாய் கூட அவனுக்கு வைக்காம மொத்தத்தையும் இவனுங்களே தின்னுட்டு வீட்டு ஓனரை பட்னியா போட்டா கோவம் வராதா பின்ன? மூ அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்றாரு, ஆன்செஸ்டர் நம்மள போய் கல்டிவேட் பண்ண சொன்னார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பேராசைப்படக்கூடாது, பேராசையோட சேர்ந்த சக்தி நிலைக்காது, அதனால போய் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எவ்ளோ அக்கறை அவருக்கு நம்ம மேல. சுவர் உடனே, புரிஞ்சது தாத்தா, எல்டர் கிரேட்னு சொல்றா. மூ பேத்திய பார்த்து பெருமைப்படுறாரு. மூ யோசிக்கிறாரு, எல்டரோட சாப்பாட்டால கிடைச்ச இந்த 2 பிரேக் த்ரூவும் நிஜமாவே ஒரு மேஜிக் தான். அப்புறம் சின் கிட்ட, தம்பி நீ போய் மத்தவங்க கிட்ட நம்ம புது ஆன்செஸ்டர் பத்தி சொல்லு. ஆனா எல்டர் சின் சரின்னு சொல்லிட்டு அந்த செய்திய மத்தவங்களுக்கு சொல்ல கிளம்புறாரு. ஆனா திடீர்னு அவர் தலைக்குள்ள ஒரு குரல் ஒலிக்குது, வேணாம், செக்டுக்கு திரும்ப வராத. சின் அதிர்ச்சியாகி, அப்பா உங்க குரல் கேக்குதுன்னு சொல்றாரு. பெரியவர் மூ பதறி போய், என்னது இது 1000 வேர்ட்ஸ் ஆஃப் ஹிடன் வாய்ஸ் ஆச்சே, இது செக்ட்ல ரொம்ப அவசரமான நேரத்துல மட்டும் பயன்படுத்துற ரகசிய தகவல் தொடர்பு முறை, இத ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். அப்படின்னா இல்லியூசரி மூன் செக்ட் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குன்னு கத்துறாரு. சீன் கட் பண்ணா இல்லியூசரி மூன் செக்ட். வானத்துல இடி மின்னலோட ஒரு கருப்பு முடி வச்ச ஆளு மிதந்துட்டு இருக்கான். அவன் பேரு ரான்ஷியாவோ. அவன் கத்துறான், ஏய் ஃபேன், நீ அன்னிக்கு என் கால்களை வெட்டி எடுத்தப்போ நான் டிவைன் ரியல் முதல் ஸ்டேஜுக்கு வருவேன்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன். இன்னைக்கு உன்னையும் உன் செக்டையும் ஒன்னா சேர்த்து புதைக்கி போறேன். கீழே நிக்கிற ஃபேன், அதாவது இல்லியூசரி மூன் செக்டோட ஆன்செஸ்டர் சின்னோட அப்பா சொல்றாரு, நீ ஒரு கிராமத்தையே அழிச்சு எவ்ளோ அப்பாவிகளை கொன்ன, அதுக்குதான் உனக்கு தண்டனை கொடுத்தேன். உன்னை அன்னிக்கு கொல்லாம விட்டதுக்கு இப்ப வருத்தப்படுறேன். அந்த வில்லன் ஷியாவோ நக்கலா, என்ன சாக போறோமேன்னு பயம் இல்லையான்னு கேக்குறான். ஃபேன் சொல்றாரு, மரணத்தை கண்டு எனக்கு பயம் இல்ல, நல்ல வேளை என் பையன் சின் இப்ப செக்ட்ல இல்ல, அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து எனக்கு பழி தீப்பான். ஆனா அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து சின் உற்சாகமா, அப்பா நான் வந்துட்டேன்னு கத்துறாரு. ஃபேன் தலையிலேயே கைய வச்சிக்கிறாரு. அட பாவி, நான் தான் வரவேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏண்டா வந்தன்னு திட்டுறாரு. சின் சொல்றாரு, அப்பா நான் இந்த செக்டோட லீடர், இப்படி ஒரு முக்கியமான நேரத்துல நான் இல்லாம எப்படி? சின் வானத்துல மிதக்கிற அந்த வில்லனை பாக்குறாரு. ஓ இவன்தானா, இவன் சும்மா டிவைன் ரியல் முதல் ஸ்டேஜ் தானேன்னு அலட்சியமா சொல்றாரு. இத கேட்ட உடனே அங்க இருந்த எல்லாரும் வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. சின் முகத்துல ஒரு நக்கல் சிரிப்பு. ஃபேன் பிரமிச்சு போறாரு. என்னடா இவன் இவ்ளோ தைரியமா பேசுறான்?
அந்த வில்லன் ஷியாவோக்கு சம காண்டு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? டிவைன் ரியல்ம்னா என்ன கத்திரிக்கான்னு நினைச்சியா? டெய்லி ஒரு இலைய பிச்சு திங்க. டிவைன் ரியல்ம் ஒரு மனுஷனா இருந்தா நான் அவனை அப்பான்னு கூப்பிடுவேண்டான்னு கத்துறான். திடீர்னு அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல், யாரடா கத்திரிக்காய் தலைன்னு சொன்ன? வில்லன் ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறான். அங்க நம்ம பெரியவர் மூ நிக்கிறாரு. வில்லன் நடுங்கிக்கிட்டே, யார்ரா நீன்னு கேக்குறான். மூ பதில் சொல்லாம கைய நீட்டி அவன் மூஞ்சிக்கு நேரா நெருப்ப வரவழைக்கிறாரு. நான் உனக்கு அப்பான்னு சொன்னா அது என் பேத்திக்கு அவமானம்டான்னு மாசா டைலாக் விடுறாரு. அடுத்த நிமிஷம் பயங்கரமான நெருப்பு அந்த வில்லனை சுத்தி வளைக்குது. வில்லன் ஷியாவோ அலறான். யார்ரா இவன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கான்? சின் சொல்றாரு, அவர்னா அங்கிள் மூ, அவரும் டிவைன் ரியல்ம்ல தான் இருக்காரு. மூ சிரிச்சுக்கிட்டே, போதுண்டா இவனை சும்மா பொசுக்குனா போதும்னு சொல்லி நெருப்ப வாபஸ் வாங்குறாரு. வில்லன் கருகி போய் கீழே விழுறான். மூ சொல்றாரு, எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ பிரச்சனை? நல்ல வேளை நான் கரெக்ட் டைமுக்கு வந்தேன். ஃபேன் ஆச்சரியமா, மவுண்டன் ஆன்செஸ்டர் மூ, நிஜமாவே நீதானா? என்னாச்சு உன் கல்டிவேஷனுக்கு? எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கானன்னு கேக்குறாரு. மூ உண்மைய சொல்ல விரும்பல. அது ஒரு பெரிய கதைன்னு மழுப்புறாரு. ஏன்னா நான் என் பையன் பேச்ச நம்பாம பந்தயம் கட்டி தோத்துட்டேன்னு சொன்னா அசிங்கம் இல்ல. ஆனா மூ ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு. நம்ம செக்டு எல்லைக்குள்ள ஒரு இம்மார்டல் சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு கூட லஞ்ச் சாப்பிட்டேன், அவ்வளோதான், டக்குன்னு பிரேக் த்ரூ ஆயிடுச்சு. இத கேட்ட உடனே ஃபேன் யோசிக்கிறாரு. டக்குன்னு மூ கைய பிடிச்சுக்கிறாரு. நண்பா, என்னையும் அந்த எல்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு கெஞ்சுறாரு. மூ ஷாக் ஆகிடுறாரு. என்னது, நான் சொன்ன உடனே நம்பிட்டேன்? நான் பொய் சொல்றேன்னு உனக்கு தோணலையா? ஃபேன் சொல்றாரு, என் பையன் சின் பவர் திடீர்னு ஏறி இருக்கிறத பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நாம எவ்ளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், உன்னை நான் நம்பாம வேற யாரை நம்புவேன்? இத கேட்டு சின் மனசுக்குள்ள, அப்பா என்ன யூஸ்லெஸ் சன், யூஸ கட்டுற மகன்னு சொல்லாம இருந்திருக்கலாம்னு வருத்தப்படுறாரு. மூ சொல்றாரு, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா, அந்த உண்மையான எல்டர் பூமிக்கு வந்து சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. பெரியவர் மூ அவரோட நண்பர் ஷியாவோ கிட்ட சொல்றாரு, அந்த எல்டர் அவரோட மனக்கட்டுப்பாட்டுக்காக ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. நாம இப்பதான் அவரோட பூர்வீக வீட்டை விட்டு வெளியே வந்தோம். மறுபடியும் போய் அவரை தொந்தரவு பண்றது சரியா இருக்காது. இத கேட்ட உடனே ஷியாவோ முகத்தை சுளிக்கிறாரு. மூ உடனே, என்னாச்சு, ஏன் முகத்தை அப்படி வச்சிருக்கன்னு கேக்குறாரு. ஷியாவோ சோகமா, நீ என்கிட்ட பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. மூ மனசுக்குள்ள, அடப்பாவி, இத்தனை வருஷம் நட்பு எங்கடா போச்சு, ஒரு டின்னருக்காக என்ன சந்தேகப்படுறியேன்னு நொந்துக்கிறாரு. திடீர்னு டமார், பூமி அதிருது. ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி அவங்கள அச்சுறுத்துது. சின் பதறி போய், என்ன சத்தம் இதுன்னு கேக்குறாரு. அவங்க அப்பா ஷியாவோ சொல்றாரு, இது ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷர், அதுவும் அந்த எல்டரோட இருப்பிடம் திசையிலிருந்து வருது. உடனே மூ ஷியாவோ கைய பிடிச்சு இழுக்கிறாரு. வாடா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம்னு சொல்றாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள, சீக்கிரம் போனா எல்டர் வீட்ல டின்னருக்கு டைம் இருக்கும்னு ஒரு நப்பாசை. 2 பேரும் மின்னல் வேகத்துல கிளம்பிடுறாங்க. பாவம் சின், என்ன விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஏமாற்றத்தோட தனியா நிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் 2 பேரும் ஹீரோவோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. உள்ள இருந்த சேவல் ஏதோ பிரச்சனை வருதுன்னு சிக்னல் கொடுக்குது. ஷியாவோ அந்த வீட்டை பாக்குறாரு. என்னடா இது, இவ்ளோ சாதாரணமா இருக்கு இந்த இடம்னு ஆச்சரியப்படுறாரு. மூ நேரா போய் கதவு தள்ளுறாரு. அடச்ச, கதவு பூட்டிருக்கு, ஓனர் வீட்ல இல்ல போலன்னு சோகமாகறாரு. போச்சு, இன்னைக்கு டின்னர் காலின்னு ஃபீல் பண்றாரு. ஷியாவோக்கு ஒன்னும் புரியல. டேய், உலகம் அழிய போகுது, நீ சோத்த பத்தி கவலைப்படுறியான்னு கேக்குறாரு. அப்பதான் ஷியாவோ வானத்தை பாக்குறாரு. அங்க பாரு மூ, வானத்துல ஒரு பெரிய கருப்பு ஓட்டை. அது ஒரு சீக்ரெட் கேவ். அதிலிருந்து தான் அந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. அது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய சாம்ராஜ்யமே பூமிக்கு இறங்கி வர்ற மாதிரி இருக்கு. அதோட அளவை பார்த்தா அது இறங்குனா பல நகரங்கள் வரைபடத்திலிருந்தே அழிஞ்சு போயிடும். ஷியாவோ நடுங்கிக்கிட்டே, இது அந்த ஆன்செஸ்டர் வேலையான்னு கேக்குறாரு. மூ உடனே மறுக்கிறாரு. வாய்ப்பே இல்ல, அவரு சாதாரண மனுஷனா வாழறவரு. கொடூரமான விஷயங்களுக்கு அவரோட சக்தியை பயன்படுத்த மாட்டாரு. இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்ல, வா போய் முடிஞ்ச அளவு மக்களை காப்பாத்துவோம்னு ஷியாவோவும் சரின்னு சொல்றாரு. திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்த குளத்துல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெடிச்சு கிளம்புது. 2 பேரும் திரும்பி பார்க்கறாங்க. அந்த குளத்துல இருந்து ஒரு டிராகன் தலை வெளியே வருது. அடுத்த செகண்ட் ஒரு முழு தங்க நிற சைனீஸ் டிராகன் கம்பீரமா வானத்தை நோக்கி பாயுது. அந்த டிராகன் நேரா அந்த கருப்பு ஓட்டைக்கிட்ட போகுது. அந்த போர்ட்டல ஒரு பிஸ்கெட் சாப்பிடுற மாதிரி லபக்குன்னு வாயில கவ்வி முழுங்கிருச்சு. ஷியாவோ வாய் பொளந்து பாக்குறாரு. என்னது, அந்த கருப்பு ஓட்டையவே இழுத்துட்டு போகுதா? மூ சொல்றாரு, அங்க பாரு, அந்த இடத்துல ஒரு ஃபீனிக்ஸ் பறவையும் இருக்கு. ஷியாவோக்கு இப்பதான் புரியுது.
என்னது, ஒரு டிராகன் அப்புறம் மிருகங்களின் அரசன் ஃபீனிக்ஸ், இத ரெண்டையும் ஒருத்தரால கட்டுப்படுத்த முடியுதுன்னா அவரு கண்டிப்பா ஒரு இம்மார்ட்டல் எம்பரர் லெவல்ல தான் இருக்கணும்னு ஷாக் ஆகுறாரு. சீன் கட் பண்ணா ஒரு காடு. வானத்துல இன்னொரு நீல கலர் போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுல இருந்து ஒரு தங்க நிற கத்தி பொத்துன்னு புல்லுல வந்து விழுது. அந்த கத்தி பேசுது மனசுக்குள்ள, அப்பாடா, ஒரு வழியா மார்ட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டேன். ஆனா அந்த பிளட் மூன் செக்ட்காரங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். டெலிபோர்ட் ஆகும்போது ஏற்பட்ட டர்புலன்ஸ்ல நான் பலமா அடிபட்டுட்டேன். நல்ல வேளை என் ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு ஒன்னும் ஆகல. இன்னும் 100 வருஷத்துல நான் பழைய ஃபார்முக்கு வந்துருவேன். அப்போ அந்த வழியா நம்ம ஹீரோ சென்பிங் நடந்து போறான். நடுக்காட்டுல ஒரு கத்தி கிடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த கத்தி திமிரா நினைக்குது, நான் ஒரு பயங்கரமான ஆயுதம். எவனாச்சும் ஒரு சாதாரண மனுஷன் என்ன தொட்டான்னா என்னோட ஆறாப்பட்டு அவன் நசுங்கி செத்துருவான். அவனோட துரதிர்ஷ்டத்துக்கு அவனை தான் குறை சொல்லிக்கணும். ஹீரோ கூலா குனிஞ்சு அந்த கத்திய கையில எடுக்கறான். ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஹீரோ அந்த கத்திய திருப்பி திருப்பி பார்த்து, பரவாயில்லையே, நல்லா இருக்குன்னு மதிப்பிடுறான். கத்திக்கு செம ஷாக்கு. என்னது, இவன் சாகலியா? இவன் எப்படி உயிரோட இருக்கான்? கத்தி ஹீரோவை உத்து பாக்குது. பார்த்தா ஹீரோவை சுத்தி பயங்கரமான சி மற்றும் டாவோ ரிதம் இருக்கு. கத்தி பயத்துல உறைஞ்சு போச்சு. ஐயையோ, இவன் யாரு? நான் நிஜமாவே மார்ட்டல் வேர்ல்டுல தான் இருக்கனான்னு சந்தேகப்படுது. ஹீரோ நினைக்கிறான், இது நல்ல குவாலிட்டியா இருக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். ஹீரோ கையில வச்சிருக்கும் போதே அந்த கத்தி பயத்துல தானா அசைய ஆரம்பிக்குது. ஹீரோ சென்பிங் அந்த கத்திய கையில வச்சுக்கிட்டு யோசிக்கிறான். இது பார்க்க ஒரு ஹை கிளாஸ் மேஜிக் ஆயுதம் மாதிரி தெரியுது. இத வித்தா நல்ல காசு கிடைக்கும்னு கணக்கு போடுறான். அடுத்த நிமிஷம் அந்த கத்திய ஒரு குப்பைய தூக்கி போடுற மாதிரி அவனோட பேகுக்குள்ள தூக்கி போடுறான். கத்திக்கு செம காண்டு. எவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் என்ன வச்சுக்க ஆசைப்பட்டாங்க. என்னடானா இவன் என்ன ஒரு பேகுக்குள்ள தூக்கி போடுறான். எவ்வளவு பெரிய அவமானம் இதுன்னு கொந்தளிக்குது. ஆனா அந்த பேகுக்குள்ள விழுந்த கத்தி அங்க இருக்க மற்ற பொருட்களை பாக்குது. அங்க பார்த்தா அரிய வகை மூலிகைகள், சாதாரண பொருட்கள், அப்புறம் சில ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்தங்கள் கிடக்குது. கத்தி நினைக்குது, அப்பாடா, கடைசியா நான் ஒரு சாதாரண மனுஷன் கையில தான் மாட்டியிருக்கேன். நான் அடிபட்டு என்னோட பவர் குறைஞ்சதுனால இவனுக்கு என்னோட உண்மையான லெவல் தெரியல போல. அது ஒரு வகையில நல்லதுதான், நான் தப்பிச்சிட்டேன், இது சாதாரண உலகம்தான்னு நிம்மதி பெருமூச்சு விடுது. திடீர்னு பக்கத்துல கிடந்த ஒரு மண்வெட்டி பேசுது. ஏ பூச்சி, வாய மூடுடான்னு அதட்டுது. அந்த மண்வெட்டி கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஆறா வருது. கத்திக்கு ஒன்னும் புரியல. என்னது, பூச்சியா? அந்த மண்வெட்டி மிரட்டினதுல அந்த பேக் லேசா ஆடுது. இத வெளியே இருந்து கவனிச்ச ஹீரோ, என்னடா இது, பேக் ஏன் தானா ஆடுதுன்னு சந்தேகமா பாக்குறான். உள்ள மண்வெட்டி சொல்லுது, ஒழுங்கா ஆடுறத நிப்பாட்டு, இல்லனா தொலைச்சிடுவேன். கத்தி பயந்து போய் அப்படியே சிலையா நிக்குது. அந்த மண்வெட்டிய உத்து பாக்குது. அத சுத்தி பயங்கரமான சீ எனர்ஜி இருக்கு. அடப்பாவி, இது சாதாரண மண்வெட்டி இல்ல, இதுவும் ஒரு ஆர்டிஃபேக்ட்னு கத்தி புரிஞ்சுகிட்டு கம்முன்னு கிடக்குது. ஹீரோவோட கவனம் இப்ப வானத்து பக்கம் திரும்பிருச்சு. மேல பாக்குறான். அங்க மூ, சியாவோ மற்றும் சில கல்டிவேட்டர்ஸ் அந்த கருப்பு போர்ட்டலை நோக்கி கத்திகளோட பறந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மூ கத்துறாரு, எல்லாரும் நில்லுங்க, ஆபத்து! அடுத்த செகண்ட் அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு பெரிய ஒளிக்கற்றை வெடிச்சு கிளம்புது. ஹீரோ கீழே இருந்து பாக்குறான். வானத்துல ஒரு கருப்பு ஓட்ட, அதுல இருந்து லைட் வருது. இது என்ன அந்த சீக்ரெட் கிங்டம்னு சொல்லுவாங்களே, அதுவா இருக்குமோன்னு யோசிக்கிறான். திடீர்னு ஹீரோ முன்னாடி சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகுது. புது டாஸ்க். ஹீரோ பதறி போய், ஐயையோ, அந்த ஒளிக்கற்றைய போய் தடுக்க சொல்ல போறியான்னு பயப்படுறான். ஆனா சிஸ்டம் சொல்லுது, லாட்டரி முடிய இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் டிக்கெட்டை யூஸ் பண்ணுங்க. ஹீரோ, அடச்சி, நான் அந்த மிஷனை முடிச்சதுல இந்த லாட்டரியவே மறந்துக்கேனே நினைக்கிறான். ஆரம்பத்துல அவனுக்கு லாட்டரி மேல ஆர்வம் இருந்தது. ஆனா போக போக அதுல வெறும் வீட்டுக்கு தேவையான சப்ப மேட்டர் தான் கிடைச்சதுனால அவன் அதை கண்டுக்கிறதே இல்ல. சரி, இந்த வாட்டி யூஸ் பண்ணி பாப்போம்னு டிக்கெட்டை யூஸ் பண்றான். அது ஒரு உருண்டையா மாறுது. சிஸ்டம் சொல்லுது, மைனிங் முடிந்தது, பரிசு மூங்கில் புல்லாங்குழல். ஹீரோ கையில அந்த புல்லாங்குழல் வருது. பரவாயில்லையே, இந்த வாட்டி நல்ல பொருளா வந்திருக்கு. போன ஜென்மத்துல நான் புல்லாங்குழல் வாசிக்க கத்திருக்கேன், வீட்டுக்கு போய் வாசிச்சு பார்க்கலான்னு நினைக்கிறான் ஹீரோ. அதையும் அந்த பேகுக்குள்ள தூக்கி போடுறான். உள்ள இருந்த கத்திக்கு மறுபடியும் ஷாக்கு. அந்த புதுசா வந்த புல்லாங்குழல்ல இருந்து பயங்கரமான பவர் வருது. என்னடா இது, இது கனவா இல்ல நிஜமா? எப்படிடா இவ்வளவு பவர்ஃபுல் ஆர்டிஃபேக்ட்ஸ் இங்க இருக்குன்னு கத்தி குழம்பி போகுது.
ஹீரோ வீட்டுக்கு வந்து சேர்றான். டயர்டா இருக்கிறதுனால பேக்ல இருந்த எல்லாத்தையும் டேபிள்ல கொட்டிட்டு முகத்தை கழுவிட்டு போய் தூங்கலான்னு கிளம்புறான். டேபிள்ல இருந்த கத்தி அந்த ரூம சுத்தி பாக்குது. பார்த்த அடுத்த நிமிஷம் கத்திக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. ஐயையோ, இந்த வீடு ஃபுல்லா ஆர்டிஃபேக்ட்ஸ், எங்க திரும்பினாலும் எனர்ஜி. நான் இம்மார்ட்டல் உலகத்துல 1000 வருஷமா இருந்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு இடத்த பார்த்ததே இல்ல. வெளியே இருக்கிற அந்த பீச் மரம் உலகத்திலேயே புனிதமான மரமா தெரியுது. அங்க சுத்துற கோழி, அந்த மீனு, இதெல்லாம் சாதாரணம் இல்ல. இம்மார்ட்டல் எம்பரர் வச்சிருக்க டிராகன், ஃபீனிக்ஸ், இதெல்லாம் இதுங்க கால் தூசி கூட சமம் இல்ல. 1000 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அங்க மூளையில இருந்த தொடப்பம் பேசுது. எங்க ஓனர் ஏன் இந்த குப்பைய ட்ராஷ் கத்திய எடுத்துட்டு வந்தாருங்க தெரியலையே. மண்வெட்டி சொல்லுது, ஆமா, ஆரம்பத்துல இந்த பூச்சி ஏதோ ஒளறிட்டு இருந்துச்சு. ஓனருக்கு இது தேவைப்படலன்னா நானே இத அப்பவே அழிச்சிருப்பேன். ஜக்கு கோபமா சொல்லுது, என்னது, இவன் ஓனரை பத்தி தப்பா பேசுனானா? விடுங்கடா, இவனை இப்பவே காலி பண்றேன். கத்தி பயத்துல நடுங்கி போய், ஐயையோ, பெரியவங்களே மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு கெஞ்ச ஆரம்பிக்குது. அந்த கத்தி பயத்துல கதறுது, ஐயா, நான் ஒரு முட்டாள், தெரியாம பேசிட்டேன், நீங்க யாரும் என் மேல கோவப்படாதீங்க, நான் ஒரு சின்ன பையன்னு அந்த மண்வெட்டி தொடப்பம் எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சுது. சீன் கட் பண்ணா ராத்திரி நேரம். ஆனா அந்த கருப்பு ஓட்டையில இருந்து வர்ற ஒளிக்கற்றை பகல் மாதிரி பிரகாசமா இருக்கு. அந்த பொண்ணு சுவர் முடிவு பண்றா, நான் இத உடைக்கிறேன்னு அவளோட வாட்டர் பவர் எல்லாத்தையும் கையில குவிக்கிறா. ஹான்னு கத்திக்கிட்டே அந்த பீம் மேல ஒரு வாட்டர் பிளாஸ்ட் விடுறா. ஆனா அடுத்த செகண்ட், ஆ ஆ ஒரு பயங்கரமான வலி அவ கைய ஊடுருவி பாயுது. கைய பிடிச்சுக்கிட்டு, தாத்தா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுறா. தாத்தா சொல்றாரு, வேணாமா, ட்ரை பண்ணாத, இது ஒரு சீக்ரெட் கிங்டம். செகண்ட் டயர் டிவினிட்டி பவர் இருந்தா கூட இத ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்குள்ள போக வழி இல்ல. ஒருவேளை ஏதாச்சும் சீக்ரெட் பாஸ்வேர்டு இருந்தாதான் திறக்கும் போல. ஷியாவோ கேக்கலாரு, நாம ஏன் எல்டர் கிட்ட உதவி கேட்க கூடாது? மூ சொல்றாரு, எல்லாருக்கும் எல்டரை பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது, இது கண்டிப்பா எல்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு வரலன்னா என்ன அர்த்தம்? நாமளே இது சமாளிக்கணும்னு நினைக்கிறாரு. போய் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒருவேளை அவரு லேட்டா கூட வரலாம். ஷியாவோ சந்தேகமா, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றன்னு கேட்க வரும்போதே டமார்! திடீர்னு அந்த பீம் துடிக்குது. அதுல இருந்து வந்த சத்தம் காதை கிழிக்குது. அந்த எனர்ஜி அலை அடிச்சதுல சுவர் தடுமாறி கீழே விழ பாக்குறா. இந்த சத்தம் நேரா நம்ம ஹீரோ சென்பிங் வீட்டுக்கு கேக்குது. ஹீரோ படுக்கையில படுத்துட்டு புரண்டு புரண்டு படுக்கிறான். அடச்சி, மணி என்ன ஆகுது, இன்னும் அந்த பிரச்சனையை அவங்க தீர்க்கலையா? நிம்மதியா தூங்க கூட விடமாட்டேங்கிறாங்களேன்னு புலம்புறான். ஹீரோவோட புலம்பல கேட்ட உடனே கிச்சன்ல இருந்த அந்த கத்தி மனுஷ உருவத்துக்கு மாறுது. எவன்டா அவன், என் மாஸ்டரோட தூக்கத்தை கெடுக்கிறது, எவனா இருந்தாலும் வெட்டி சாயடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி பாயுது. போர்ட்டல் கிட்ட ஷியாவோ தூரத்துல யாரோ நடந்து வரத பாக்குறாரு. மூ, அங்க பாரு, அது அந்த ஆன்செஸ்டரான்னு கேக்குறாரு. மூ அந்த ஆளை பார்த்த உடனே டக்குன்னு மூஞ்ச வச்சு மூடிக்கிறாரு. ஐயையோ, அது எல்டர் இல்ல, அது அவரோட கிச்சன் கத்தி. ஷியாவோ குழம்பி போய், எதுக்கு நீ மூஞ்ச மூடுறன்னு கேக்குறாரு. அந்த கிச்சன் கத்தி மனித உருவத்துல. ஹியூமன் வேர்ல்டுல இவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் நடக்கிறது அபூர்வம்தான். ஆனா இம்மார்ட்டல் வேர்ல்டுல இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கும். இருந்தாலும் இந்த கத்தி ஸ்பிரிட் முன்னாடி இந்த கருப்பு ஓட்டையெல்லாம் ஜூஜுபின்னு திமிரா நினைக்குது. கத்தி தன்னோட எனர்ஜிய அந்த பீம் மேல செலுத்தி கம்பீரமா ஒரே வார்த்தை சொல்லுது, மறைந்து போ. ஆனா அந்த பீம் உடனே மறையல, கொஞ்சம் டைம் எடுக்குது. கத்தி யோசிக்குது, நான் ரொம்ப யோசிச்சதுனால தான் லேட் ஆகுது போல. அடுத்த நிமிஷம் டபார் டபார் கண்ணாடி உடையிற மாதிரி அந்த ஒளிக்கற்றை உடைய ஆரம்பிக்குது. பூம்! பயங்கரமான வெடிப்பு. மூ மற்றும் ஷியாவோ அவசரமா அவங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறாங்க. புகமண்டலம் விலகுனதும் பார்த்தா அங்க ஒரு பெரிய பள்ளம் உருவாயிருக்கு. அந்த பள்ளத்தோட அடியில ஒரு பெரிய உருண்டை ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உருண்டைக்குள்ள சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கா. திடீர்னு அவ கண்ண திறக்கிறா. அவள கட்டி வச்சிருந்த சங்கிலி எல்லாம் உடையுது. அவ உதட்ல ஒரு மர்மமான புன்னகை. கத்தி ஸ்பிரிட் ஆச்சரியமா பாக்குது. என்னது, உள்ள ஆள் இருக்கா? சுவர் சந்தோஷமா அவங்க தாத்தாவை தூக்கி விடுறா. தாத்தா, அந்த பீம் போயிருச்சு, வாங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மூ அந்த பள்ளத்தை எட்டி பார்க்கறாரு.
அந்த உருண்டை மேல எழும்பி வருது. அதுல இருந்து ஒரு அசுபமான ஆறா காத்து மாதிரி வீசுது. திடீர்னு அந்த உருண்டையில இருந்து ஒரு பொண்ணோட கை வெளியே வருது. கத்தி ஷாக் ஆயிருச்சு. என்னது, உள்ள யாரோ சிக்கி இருக்காங்களா? கடைசியா அந்த பொண்ணு அந்த கூண்டுல இருந்து முழுசா வெளியே வர்றா. இத கத்தி எதிர்பார்க்கவே இல்ல. அவள சுத்தி நின்ன கல்டிவேட்டர்ஸ பார்த்து அந்த பொண்ணு கேக்குறா, இதுதான் டியானுவன் சாம்ராஜ்யமா? மூ அவளையே உத்து பாக்குறாரு. பெரியவர் மூ முன்னாடி நிக்கிற அந்த பொண்ண பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அடேங்கப்பா, ஸ்பிரிட் வேர்ல்டுலிருந்து ஒரு இம்மார்ட்டல் நம்ம முன்னாடி நிக்கிறா. அவ்வளோ பெரிய சீக்ரெட் கிங்டம் இவளுக்கு ஒரு ஜெயிலா இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. மூ ஒரு சின்ன பையன் மாதிரி துள்ளி குதிச்சு, வாவ், நாம இன்னொரு இம்மார்ட்டலை மீட் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. இத கேட்ட ஷியாவோ கடுப்பாகிறாரு. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? நாம அந்த எல்டரை பார்க்க வந்தோம், நம்மள கொல்ல துடிக்கிற இவள பார்க்க வரலன்னு திட்டுறாரு. சுவர் பயத்துல அவங்க தாத்தா கையை இறுக்கமா புடிச்சுக்கிறா. தாத்தா, இப்ப நாம என்ன பண்றது? மூ பெருமூச்சு விடுறாரு. வேற வழி இல்லம்மா. ஒரு இம்மார்ட்டல் மூக்கு கடியில இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. நம்ம ஒரே நம்பிக்கை அந்த எல்டரோட கிச்சன் கத்தி தான். அந்த கிச்சன் கத்தி ஸ்பிரிட் மனித உருவத்துல அந்த பொண்ணுகிட்ட பறந்து போகுது. யாருமா நீன்னு கேக்குது. அந்த பொண்ணு கண்ணுல அனல் பறக்குது. வெறி பிடிச்ச மாதிரி கத்திய பாக்கறா. தரையிலிருந்து எழும்பி மின்னல் வேகத்துல கத்திய தாக்க வரா. செத்து போடான்னு கத்திக்கிட்டே குத்துறா. கத்தி ஸ்பிரிட் கூலா ஒரு ஸ்பெல் போடுது. இதெல்லாம் ஒரு சீப் ட்ரிக்மான்னு சொல்லுது. நில்லுன்னு கத்தி சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பொண்ணோட கை அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து நிக்குது. அவளால அசைய கூட முடியல. கத்தி கெத்தா கேக்குது. எப்போ இருந்து ஸ்பிரிட் வேர்ல்டு ஆளுங்க என்கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிங்க? அந்த இம்பீரியல் இம்மார்ட்டல் வேர்ல்டுல இருக்கிற கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் வெறும் குப்பை. இத கேட்ட மூ மற்றும் ஷியாவோ வாயடைச்சு போறாங்க. என்னது, இம்பீரியல் வேர்ல்டு ஆளுங்களே குப்பையா? அப்ப இந்த எல்டர் எந்த ஒரு ஆளுன்னு குழம்புறாங்க. கத்தி அந்த பொண்ணுகிட்டு போய், உனக்கு என்னதாண்டி பிரச்சனைன்னு அவ நெத்தியில விரல வைக்குது. அங்க ஒரு மேஜிக் ஒளி மின்னுது. கத்தி அவளோட பழைய நினைவுகளை பாக்குது. அதுல ஒரு சின்ன பொண்ணு பூந்தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்கா. அங்க ஒரு கெட்டவன் வந்து அவளோட விதியையே மாத்திட்டான். அவ உடம்புக்குள்ள கோவத்தை புகுத்தி அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டான். அவளால எதையும் திருத்த முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கான். இத பார்த்த கத்திக்கு மனசு கஷ்டமா போச்சு. பாவம், இந்த சின்ன பொண்ணு என்ன பாடுபட்டிருக்கான்னு பரிதாபப்படுது. அவள அமைதிப்படுத்த கத்தி அவள தூங்க வைக்குது. அவ மயங்கி விழுந்ததும் அவள கையில ஏந்திக்கிட்டு கல்டிவேட்டர்ஸ் பக்கம் திரும்புறான். இங்க நடந்தத பத்தி வெளியில யாருக்காச்சும் தெரிஞ்சது, அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்னு ஒரு மிரட்டல் விடுறான். மூ உடனே புரிஞ்சது எல்டார், நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்னு ஒத்துக்கிறாரு. கத்தி அந்த பொண்ண தூக்கிட்டு கிளம்பிடுறான். ஷியாவோ சொல்றாரு, எனக்கென்னமோ அந்த எல்டர் இவள சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாருன்னு தோணுது, அதான் கத்தி இவள தூக்கிட்டு போகுது. மூ சொல்றாரு, ஆமா, எல்டர் இவ யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்சிருப்பாரு. கடைசியில நம்மளால ஒன்னும் பண்ண முடியாததுனால அவரே தலையிட வேண்டியதா போச்சு. இனிமே எல்டருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. மூ அவரோட பேத்தி சுவர்கிட்ட, நீ உடனே கீழே போய் நம்ம ஆளுங்க எல்லாரையும் எச்சரிச்சிரு. இத பத்தி யாராச்சும் வாய் திறந்தா அவங்க கொல்லப்படுவாங்க, தப்பிச்சு ஓடுனா கூட விடமாட்டோன்னு சொல்லுன்னு ஆர்டர் போடுறாரு. சுவர் தயக்கத்தோட சரின்னு சொல்றா. ஆனா அந்த பெரிய பள்ளத்தை பாக்குறா. தாத்தா, வாய மூட வைக்கலாம், ஆனா இவ்வளவு பெரிய பள்ளத்தை எப்படி மறைக்கிறதுன்னு யோசிக்கிறா. சீன் கட் பண்ணா ஹீரோவோட வீடு. கத்தி ஸ்பிரிட் அந்த பொண்ணை தூக்கிட்டு வீட்டுக்கூட வருது. அங்க இருந்த சேவல் கழுப்பா பாக்குது. ஏண்டா இவளை இங்க தூக்கிட்டு வந்த? கத்தி அதை கண்டுக்கவே இல்ல. நேரா அந்த பீச் மரத்துக்கிட்ட போகுது. இவளை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுது. இத கேட்ட உடனே அந்த பீச் மரம் ஒரு மனித உருவத்துக்கு மாறுது. பார்த்தா பிங்க் கலர் முடியோட ஒரு அழகான பொண்ணு. அவ ஆச்சரியமா, என்னதுன்னு கேக்குறா. அந்த மயங்கி கிடக்கிற பொண்ண பாக்குறா. கத்தி சொன்ன கதைய, அந்த 6 வயசுல நடந்த கொடுமையை கேட்டதும் பீச் மரத்துக்கும் பாவம்னு தோணுது. அட பாவிகளா, 6 வயசு குழந்தையவா இப்படி பண்ணுவாங்க? பீச் மரம் முடிவு பண்ணுது. சரி, என்னோட மேஜிக்க வச்சு இவளுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ ஒரு ஸ்பெல் போடுறா. ஒரு அழகான மென்மையான பிங்க் கலர் பூ அவ கையிலிருந்து பறந்து வருது. அது மெதுவா மிதந்து போய் அந்த பொண்ணோட நெத்தியில உட்காருது. மேஜிக் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பயங்கரமான சாபத்தை நீக்க முயற்சி நடக்குது. இதை எல்லாத்தையும் ஹீரோ புதுசா எடுத்துட்டு வந்த அந்த கத்தி ஒரு ஓரமா இருந்து ஆர்வமா வேடிக்கை பாக்குது. ஹீரோ வீட்டுக்குள்ள அந்த கத்தி சும்மா இருக்காம என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குது. வெளியே பார்த்தா அந்த பீச் மரம் அந்த பொண்ணு மேல ஏதோ முத்திரை பதிக்கிறத பாக்குது. கத்திக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அட, இவ சூலிங் ஆச்சே, அந்த இம்பீரியல் இம்மார்ட்டல் எம்பரரோட பொண்ணாச்சே இவன்னு ஷாக் ஆகுது. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ரெனியூடு கேர்ள் முழிச்சுக்கிறா. அவளை பார்த்த உடனே பீச் மரமும் சேவலும், வாவ், இவ எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு ரசிக்குதுங்க. அந்த பொண்ணு சுத்தி முத்தி பார்த்துட்டு, நான் எங்க இருக்கேன்னு கேக்குறா.
உடனே அந்த பீச் மரம் இப்போ ஒரு பொண்ணு உருவத்துல இருக்குன்னு வச்சுப்போம். அவன் நெத்தியில விரல வச்சு இன்னொரு முத்திரையே போடுது. இன்னையிலிருந்து இதுதான் உன் வீடு. உள்ள இருக்கிற மாஸ்டரை நீ பெரிய அண்ணான்னு கூப்பிடணும். இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்த அந்த கத்தி, ஐயையோ, அந்த இம்பீரியல் எம்பரர் இத சும்மா விடமாட்டாரேன்னு நினைக்குது. அதே நேரத்துல அங்க இம்பீரியல் எம்பரருக்கு ஒரு மெசேஜ் போகுது. அவர் உருவாக்கின அந்த சீக்ரெட் வேர்ல்ட் அழிக்கப்பட்டுருச்சுன்னு. அவருக்கு செம கோவம். எவன்டா அவன் என் பொண்ணு லிங்க சுயநிலைவு அடைய வச்சதுன்னு கொந்தளிக்கிறாரு. உடனே ஆட்கள் அனுப்ப முடிவு பண்றாரு. எம்பரர் கெத்தா ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, வாருங்கள், கம். அடுத்த செகண்ட் 3 பேர் வந்து நிக்கிறாங்க. கட்டளையிடுங்கள் அரசேன்னு கோரஸா சொல்றாங்க. எம்பரர் கோவமா சொல்றாரு, ஹெவன்லி கோர்ட்ல இருக்கிற எல்லாரும் இப்பவே பூமிக்கு போகணும். என் பொண்ணு எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கணும். அவளை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசா என்னோட இந்த அரியணையவே தாரவேன்னு தார வார்த்தை கொடுக்கறாரு. சீன் கட் பண்ணா பூமி. காலையில வெயில் ஹீரோவோட ஜன்னல் வழியா அடிக்குது. ஹீரோ சென்பிங் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. சூரிய ஒளி அவ மேல படுது. அப்பாடா, எவ்வளோ நாளாச்சு இப்படி நிம்மதியா தூங்கின்னு நல்ல கனவு கண்டுட்டு இருக்கா. திடீர்னு யாரோ அவன் கைய பிடிச்சு இழுக்கறாங்க. அண்ணான்னு ஒரு குரல். ஹீரோ தூக்க கலக்கத்துல திரும்புறான். கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி அந்த பொண்ணு சூ. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. கனவுல இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த பொண்ணு போர்வைய விளக்கறா. அண்ணா, பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்திருங்கன்னு சொல்றா. ஹீரோ அப்படியே உறைஞ்சு போயிட்டான். சுதாரிச்சதுக்கு அப்புறம் பயந்து போய், யாருமா நீ, என் வீட்டுக்குள்ள என்ன பண்றன்னு கேக்குறான். அந்த பொண்ணு, என் பேரு சூலிங், இது ஏன் வீடுன்னு சொல்றா. ஹீரோ நினைக்கிறான், ஓ, இந்த ஊர அவ வீடுன்னு சொல்றாளா? ஆனா 5 வருஷமா நான் இங்க இருக்கேன், இப்படி ஒரு அழகான பொண்ண பார்த்ததே இல்லையே. ஹீரோ பெட்ல இருந்து இறங்கி குளிர்ந்த தரையில கால வைக்கிறான். உன் பேர் என்னன்னு கேக்குறான். அவ தலையில தட்டி கொடுத்து, சரி, இனிமே நான் உன்னை ஷாவலிங், ஷார்ட் லிங்னு கூப்பிடுறேன். உங்க அண்ணன்னா உன்னை உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். என் பின்னாலேயே வா, தொலைஞ்சு போயிடாதன்னு சொல்லிட்டு வாசல நோக்கி போறான். திடீர்னு அந்த பொண்ணு ஓடி வந்து ஹீரோ கைய பிடிச்சுக்கிறா. ஹீரோ ஆச்சரியமா பாக்குறான். நான் உங்க கைய பிடிச்சுக்கலாமான்னு கேக்குறா. ஹீரோவும் பாவம்னு விட்டுடுறான். சரி வா, டவுனுக்குள்ள போய் உங்க வீடு எங்க இருக்குன்னு தேடலாம்னு கூட்டிட்டு போறான். அவளும் சரின்னு சொல்றா. 1 மணி நேரமா அந்த ஏரியாவை சுத்தி வராங்க. அந்த பொண்ணு ஒரு வீட்டை காட்டி, அதுதான் என் வீடுன்னு சொல்றா. பார்த்தா அது ஹீரோவோட வீடுதான். இப்படியே பல தடவை நடக்குது. அவங்க சுத்தி சுத்தி ஹீரோ வீட்டுக்கே வராங்க. ஹீரோக்கு கவலை வந்துருச்சு. ஏம்மா, உங்க அப்பா அம்மா பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. சொந்தக்காரங்க யாரையும் ஞாபகம் இல்ல. அந்த பொண்ணு உண்மைய சொல்ல வாய திறக்கறா. அது அந்த பீச் அக்கா, பீச் சிஸ்டர்னு சொல்ல வரும்போதே டமார், எங்கிருந்தோ ஒரு கல்லு பறந்து வந்து அவ மண்டையில நச்சுன்னு விழுது. அந்த பீச் மரம்தான் அவள உளர விடாம தடுக்க கல்லால அடிச்சிருக்கு. ஆன்னு கத்துறா. நெத்திய தேய்ச்சி விடுறா. ஹீரோ பதறி போய், என்னாச்சு, நல்லா இருக்கியான்னு கேக்குறான். ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, பாவம், இவ அப்பா அம்மா கூட வரும்போது தொலைஞ்சு போயிருப்பா. அப்போ கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு பழைய ஞாபகம் எல்லாம் போயிருக்கும்னு தப்பா கணக்கு போடுறான். அந்த பொண்ணு சோகமா கீழே உட்கார்ந்து, அண்ணா, உங்களுக்கு லிங்க பிடிக்கலையான்னு கேக்குறா. ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி, அப்படியெல்லாம் இல்லம்மா, உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்போ வீட்டு வாசல்ல இருந்து ஒரு தெரிஞ்ச குரல் கேக்குது. எல்டர், வீட்ல இருக்கீங்களா?